ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر. وقال النبي صلى الله عليه وسلم العجلة من الشيطان أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படி பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபா தபீன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஒரு வாலிபரை அழைத்து நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்கள் என்று கேட்டால் எப்போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கேட்டால் அந்த வாலிபர் கூறக்கூடிய பதில், நான் குழந்தை பருவத்தில் இருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும், எந்த கவலையும் இல்லை, எந்த தொல்லையும் இல்லை, நான் சந்தோஷமாக அதுவே ஒரு வயோதிகரத்திலே, ஒரு வயோதானவரிடத்திலே, வயோதிகத்தை அடைந்த ஒருவரிடத்திலே கேட்கும் அவர் சொல்லக்கூடிய லைத்த ஷபாபையாவும், என் வாலிபம் எனக்கு திரும்ப வந்து விடலாமே என்று கூறுவார். வயதானவர்கள் வாலிபத்தை தேடி ஓடுகிறார்கள், வாலிபர்கள் இளமை பருவத்தை தேடி ஓடுகிறார்கள். இப்படியாக காலங்கள் கொஞ்சம் முன்னே நகர்ந்தால் என்ன, காலங்களை நாங்கள் கடந்து விட முடியுமா என்று ஒவ்வொருவரும் ஆதங்கத்திலே கூறுபவர்கள் உண்டு. ஒரு திருமணம் முடித்தவரிடத்திலே ஒருத்தர் கேட்டாரு, இறைவன் உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் என்ன வரம் கேட்பீர்கள் என்று கேட்கும் போது அவர் சொன்னாராம், என்னை ஒரு 17 வருடத்திற்கு முன்பு கொண்டு சென்றால் அது எனக்கு சந்தோஷம்னு சொன்னாராம். இப்ப அவர் கேட்டாரா, ஏன் 17 வருஷம் முன்னாடி போகணும், அதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷம் இருக்குது, ஏன் 17 வருஷத்துக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொன்ன பதில், 17 வருடமாகி எனக்கு கல்யாணமாகி 17 வருடங்களாகிவிட்டது, நான் ஏதோ சிறைச்சாலையிலே மாட்டிக்கொண்டதை போல எனக்கு தோணுகிறது, நான் ஒரு 17 வயதை கடந்து விட்டால் ஒன்று முன்பு சென்றால் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்னாராம். இப்படியாக காலத்தின் அருமைகளை கருதி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வார்த்தைகளை உமிழக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. உலகத்தில் எத்தனையோ பேரை பார்க்கிறோம், ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய நிலை, ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய செய்தி, நான் கொஞ்சம் முன்னாடி கடந்து போயிருந்தா, நான் பாஸ்ட்ல போக ஆசைப்படுறேன்னு சொல்லக்கூடியவர்கள் ஏராளம். இப்படியாக காலத்தினுடைய அருமையை பின்னாள்களிலே புரியக்கூடிய மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவன் காலத்தை பற்றி சொல்லும் போது காலத்தின் மீது சத்தியமாக, இறைவன் ஒரு பொருளின் மீதோ ஏதாவது ஒரு முக்கியமான செய்தியின் மீதோ சத்தியம் விடுகிறான் என்று சொன்னால் அது ஆக உன்னதமான விஷயம், அது ஆக உயர்ந்தரமான விஷயம்.
அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் காலம் என்பது ஒரு முக்கியமான அம்சம். மனிதனுடைய ஒவ்வொரு நிலைகளையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் இந்த காலம்தான். அப்ப காலம் என்பது அல்லாஹ் கொடுத்த பொக்கிஷம், இறைவன் நமக்களித்த வாய்ப்பு என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லும் போது வல்ல அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தை பற்றிய சொல்லிய இறைவன் அடுத்ததாக சொல்லக்கூடிய வார்த்தை இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நான் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறேன், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். ஏன் நஷ்டத்துல இருக்கிறோம்? என்ன காரணம்? ஏன் காலத்தின் மீது சத்தியம் செய்த இறைவன் இவர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறார் என்று பார்க்கும்போது, இந்த காலத்தினை அவர்கள் சரியான முறையில பயன்படுத்தல. அந்த காலத்தை எப்படி அவர்கள் அணுக வேண்டுமோ அப்படி அணுகவில்லை. இன்னைக்கும் கூட படிக்காதவர்கள் சொல்வதுண்டு, நான் ஒரு காலம் இருந்துச்சு, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஒழுங்கா படிக்கல, என்னுடைய நேரத்தெல்லாம் கட்டடிச்சேன், அதனால நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். இன்றும் கூட காலத்தை நினைத்து நினைத்து வேதனைப்படக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 60 வயசா 70 வயசானதுக்கு பின்னாடி ஒரு காலம் இருந்துச்சு, அம்மா அத்தா மதரசாவுக்கு அனுப்புனாங்க, நாங்க குரான் ஓதுறதுக்காண்டி அனுப்புனாங்க, அஜர்த்து திட்டுனாருங்கிறதுக்காக வேண்டி மதரசாவையும் விட்டுட்டு வந்துட்டேன், அஜர்த்துக்கு சண்டை போட்டு வந்துட்டேன், இன்னும் கூட நான் குரானை ஓத தெரியாத நபராக இருக்கிறேன் சொல்லக்கூடியவர்கள் ஏராளம். இன்னைக்கு நான் தொழுகாம இருக்கிறேன், எனக்கு தொழுக தெரியல, ஏன்னா அன்னைக்கு நான் மொத்தம் மதரசாவை புறக்கணிச்சுட்டேன், என்னுடைய காலத்தை நான் வீணடித்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏராளம். இப்படியாக பட்டியலை அடுக்கி கொண்டு போனால் ஒரு ஏழ்மை நிலையில் இருப்பவரிடத்தில் போய் கேட்டால் சொல்வார், என்னுடைய வாலிப பருவத்துல நல்ல பணங்காசோடு நல்லாதான் இருந்தேன், அந்த நேரத்தை காலத்தை வீணடிச்சு சம்பாதிக்காம உதாரித்தனமா செலவழிச்சு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடியவர்கள் ஏராளமானோர். இப்படியாக காலத்தினை பயன்படுத்தாமல் நஷ்டத்திலே நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அப்போ நம்ம வாழக்கூடிய காலகட்டத்துல இந்த காலம் என்பது ஒரு அற்புதமான ஒன்று, ஒரு பொன்னான ஒரு காரியம். இந்த காலம், இந்த காலத்தை சரியாக்கு மார்க்க ரீதியிலும் சரி, மறுமை ரீதியிலும் சரி, உலக ரீதியிலும் சரி, நல்வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் உருவாக வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக மனுஷங்க இந்த காலத்தை சரியான முறையில பயன்படுத்த தெரியாம நஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறானேன்னு சொல்லி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட போய் விளக்கம் கேட்டாங்களாம். என்ன நஷ்டத்துல இருக்கிறோம், யார் காலத்தை பயன்படுத்தல, ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட கேட்கும் போது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, தஅல்லம்து மஅன சூரத்தி மின் பாயிஇ ஸல்ஜி, இந்த சூறாவுடைய விளக்கத்தை நான் ஒரு ஐஸ் வியாபாரிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான். நான் ஒரு ஐஸ் கட்டி, ஐஸ் விற்கிறாங்கல்ல ரோட்ல பெட்டியில வச்சு, அவர்கிட்ட இருந்து இந்த சூறாவினுடைய விளக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாராம். என்ன கான யஸீஹு வ யகூலு இர்ஹமு மையதூபு ரஅஸ, அந்த ஐஸ் வியாபாரி சொல்லுவாரா, ஐஸ் உருகுறதுக்குள்ளாட்டி என்னுடைய ஐஸை வாங்கி சாப்பிடுங்க, என்னுடைய வியாபாரத்தினுடைய மூலதனமே இந்த ஐஸ் தான், இந்த ஐஸை நீங்க வாங்கி சாப்பிடலன்னு சொன்னா என்னுடைய ஐஸே வேஸ்டா போயிடும், என்னுடைய காசு பணம்லாம் இல்லாமல் போய்விடும், அதனால யாரா இருந்தாலும் என்னுடைய ஐஸ் கட்டி உருகுவதற்கு முன்னால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே கூவிக்கொண்டே ஐஸ் வியாபாரி ஐஸை விற்று கொண்டே இருப்பாராம். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த ஐஸுக்கு என்று சில காலங்கள் தான் இருக்கிறது, சில நொடி பொழுதுகள் தான் இருக்கிறது, எப்போது உருகும் என்று தெரியாது, உருகிவிட்டால் அதற்கு மதிப்பில்லை, உருகுவதற்கு முன்னால்
அந்த ஐஸை நம்ம யூஸ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னா அது வேஸ்டா போயிடும். வியாபாரிக்கும் பொருளிலே நஷ்டம் வந்துவிடும். ஐஸும் ஒண்ணும் இல்லாம தண்ணியா போய்விடும். அது ஷோகேஸா இருக்கும் போது மட்டும்தான் அதற்கு மதிப்பு இருக்கிறது. இதுல இருந்துதான் இந்த சூறாவினுடைய அர்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப காலம் என்பது ஒரு முக்கியமான அம்சம். அதை இருக்கும் போதே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள். அந்த காலகட்டத்தை சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் இந்த ஐசியாபாரிட்ட இருந்துதான் காலம் என்பது எவ்வளவு முக்கியமான அம்சம்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் முடியாம இருப்பாங்க, உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருப்பாங்க. டாக்டர் சொல்லுவாரு, நீங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா கூட காப்பாத்தி இருக்கலாம், அவசரப்பட்டுட்டீங்க, ரொம்ப தாமதப்படுத்திட்டீங்கன்னு சொல்லுவாரு. அப்பதான் அந்த 2 நிமிஷத்தினுடைய அருமை நமக்கு தெரிய வரும். இன்னைக்கு கூட நம்ம செய்திகள்ல படிக்கிறோம், பார்க்கிறோம். நீட் தேர்வு எழுதுவதற்காக வேண்டி ரொம்ப ஃபாஸ்டா விரைவா போறாங்க. குரூப் தேர்வு எழுதுவதற்காக வேண்டி செல்கிறார்கள். 1 நிமிஷம் தாமதங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. அப்பதான் இந்த காலத்தினுடைய அருமை தெரிகிறது. இந்த 1 நிமிஷங்கிறது வாழ்க்கையினுடைய எவ்வளவு முக்கியமான அம்சம். 2 மணிக்குள்ள வரணும்னு சொன்னா 2 மணிக்குள்ள இருக்கணும். 2 ஒன்னாயிருச்சுன்னு சொன்னா உள்ள அனுமதிக்கல. அப்பதான் தெரியுது இந்த 1 நிமிடம் அல்லாஹ் எவ்வளவு பெரிய வெகுமதியாக ஆக்கி இருக்கிறார். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடங்களும் செதுக்கப்படக்கூடியவை, முக்கியமான அம்சங்கள் உள்ளவை என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே பழமொழி ஒன்று சொல்வார்கள், டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழியே தவறான ஒரு பழமொழி. ஏன்னு சொன்னா காலத்தை பொன்னோட ஒப்பிடுகிறார்கள், தங்கத்தோட ஒப்பிடுறாங்க. தங்கம் என்பது எப்படி காசு கொடுத்தா கூட வாங்கிக்கலாம். தங்கம் கிடைக்காத பொருள் அல்ல. கொஞ்சம் காசை கூட்டி கிடைத்தா கூட, பணம் காசு கூடிக்கொண்டே சென்றாலும் கூட அந்த தங்கத்தை நாம் எப்படியும் மீட்டெடுத்து விடலாம், வாங்கி விடலாம். பணம் சம்பாதித்தால் வாங்கி விடலாம். இன்னைக்கு 10 பவுன் இழக்கிறோம்னு சொன்னா 1 மாசம், ஒரு 2 வருஷம், 3 வருஷத்துல அதை எப்படியும் மீட்டெடுத்து விடலாம், சம்பாதித்து விடலாம். ஆனால் இந்த காலத்தை எந்த மனிதனாலும் திரும்ப வரவழைக்க முடியாது. போன தங்கத்தை கூட வரவழைத்து விடலாம், ஆனால் சென்ற காலத்தை எந்த மனிதனாலும் வரவழைக்க முடியாது. என்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை தரேன், என்கிட்ட $1 பில்லியன் இருக்குது, எல்லாத்தையும் நான் வீசுறேன், அள்ளி வீசுறேன், எனக்கு 1 நிமிஷம் கிடைக்கணும்னு சொன்னா, ஒரு பெரிய கோடீஸ்வரர் சொன்னாலும் சரி, லட்சாதிபதி சொன்னாலும் சரி, அந்த 1 நிமிடத்தை யாராலும் மீட்டெடுக்க முடியாது. ஏன்னு சொன்ன காலத்தை யாராலும் வாங்கி கொள்ள முடியாது. காலம் கடந்து சென்று கொண்டே இருக்கும். அப்போ காலத்தை பொன்னோடெல்லாம் ஒப்பிட முடியாது. பொன்னை கூட வாங்கி விடலாம், பொருளை கூட வாங்கி விடலாம், ஆனால் சென்ற காலத்தை வாங்கி விட முடியாது. தங்கம் என்பதை இன்றைக்குள்ள காலகட்டத்திலே எவ்வளவு விலை மதிப்புள்ளதாக இருக்கிறதோ அதை விட மதிப்பானது இந்த காலம் என்ற அர்த்தத்திலேதான் இந்த பழமொழி சொல்லப்பட்டதை தவிர, காலம் என்பது பொன்னோடு ஒரு காலம் ஒப்பாக. பொதுவாகவே ஷரியத்து நேரத்தை வீணடிப்பதை வெறுக்கிறது. நீங்க நல்ல ஹதீஸ்கள்ல ஆய்வு செஞ்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு வீட்டுக்காவது போறீங்க, போய் நிக்கிறீங்கன்னு சொன்னா அவங்கள கூப்பிடணும், அவங்க வீட்டுக்குள்ள போகணும், பேசணும்னு சொன்னா அஹதுக்கும் ஸலாத்தன் 3 தடவை அவங்ககிட்ட அனுமதி கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் 3 தடவை சொல்லி பாருங்க. பதில் வரலன்னு சொன்னா நீங்க திரும்ப வந்துருங்க. ஷரியத்து சொல்றது காத்திருக்காதீங்க, 3 தடவை சொல்லி பாருங்க. அவங்க வரலன்னு சொன்னா அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வந்துருங்க. அந்த வீட்டில் அனுமதி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து விடுங்கள். எந்த ஹதீஸிலும் நீங்கள் அவர்கள் வரும் வரைக்கும் காத்திருங்கள். 3 முறை சலாம் சொல்லியும் கூட, சத்தமாக கூறியும் கூட அந்த வீட்டிலே சரியான பதில் இல்லை, அவர்கள் யாரும் வெளியே வரவில்லை என்றால் நீங்கள் திரும்ப வந்து விடுங்கள் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது என்று சொன்னால்,
கால அவகாசம் என்பது, நேரம் என்பது முக்கியமான அம்சம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்க முடிகிறது. அதனாலதான் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்கன்னா, இலாஅத்துல் வக்தி அஷத்து மினல் மௌத், நேரத்தை வீணடிப்பது என்பது மௌத்தை விட கொடியதுன்னு சொன்னாங்க பெருமானார் ஹஸ்ரத் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப அவ்வளவு ஒரு முக்கியமான அம்சத்தை பெற்றிருப்பது இந்த காலங்கள், இந்த நேரங்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் எப்போது பார்த்தாலும் தன்னுடைய கையிலே கடிகாரத்தை வைத்துக் கொண்டே இருப்பாரா, ஒவ்வொரு நொடி பொழுதையும் செதுக்கிக் கொண்டே இருப்பாராம். ஒரு நொடி கூட எனக்கு வேஸ்டா கழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாருன்னு சொல்லி அவருடைய வரலாறு எழுதுறாங்க. இப்ப நேரம் என்பது நம்முடைய மார்க்கம் முக்கியமானது, அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறது. சொர்க்கத்துக்கு போனா கூட இந்த டைமை பத்தி தான் நம்ம யோசிப்போம். அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை பத்தி திருமறையில சொல்லும் போது, அந்த சொர்க்கவாசிகள் நாளை மறுமை நாள்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் அந்த சொர்க்கவாசிகளுக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்குமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, லைஸ யதஹஸ்ஸரு அஹ்லுல் ஜன்னah, சொர்க்கவாசிகளுக்குன்னு எந்த கவலையும் இல்ல, எந்த கை சேதமும் இல்ல. அலாசை, எதை பத்தியும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க சொர்க்கவாசிகள். ஆனா இல்லா அலா சாஅத்தின் மர்ரத் பிஹிம் லம் யذ்குருல்லாஹ ஃபீஹா, அல்லாஹ்வை நினைக்காமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலங்களை பற்றித்தான் சொர்க்கவாசிகள் நாளை மறுமை நாள்ல கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார்களாம். நம்ம உலகத்துல வாழும் போது நம்முடைய நேரங்களை எப்படியோ கழித்துக் கொண்டிருக்கிறோம், வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம். பட்டிமன்றமாக போட்டு அரட்டை அடித்துக் கொண்டு ஏதோ ஒரு சபை போல கூடிக்கொண்டு அடுத்தவர்களை ஏற பேசி, அடுத்தவர்களை புறம் பேசி, அவர்களை திட்டி, அவர்களை வசைபாடி, ஏதோ பேசி நேரத்தை எப்படியோ நாம் கடத்தி விடுகிறோம். ஆனால் நாளை மறுமை நாட்டில் சொர்க்கவாசிகள் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்றால், நேரத்தை நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டோம், அல்லாஹ் நினைக்காம வேஸ்ட் ஆக்கிட்டோம். அல்லாஹ் எனக்கு இவ்வளவு ஆயுச கொடுத்திருந்தா இந்த நேரத்துல நான் ஊர்படா இலகப்படாயிலும் பேசி அல்லாஹுவை நான் மறந்து விட்டேன், அல்லாஹுவை நினைவு கூறாமல் இருந்து விட்டேன் என்று மனிதன் கவலை கொள்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு நேரங்களும் எவ்வளவு முக்கியமானது என்பதை மனிதன் நாளை சொர்க்கம் வரைக்கும் நினைத்து பார்ப்பான் என்று ஹதீஸிலே வருகிறது. ஒரு சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகும் கூட நேரத்தை பற்றி ஒரு மனிதன் நினைத்து பார்க்கிறார் என்றால் இது விலை மதிக்க முடியாத சொத்து என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல மறுமைக்காக வேண்டி போராடணும், இல்லைன்னு சொன்னா உலகத்துக்காண்டி போராடணும். ரெண்டுமே இல்லாமலும் கூட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திற்காக வேண்டியும் நேரத்தை ஒதுக்குவதில்லை, மறுமைக்காக வேண்டியும் நேரத்தை ஒதுக்குவதில்லை. தான் தோன்றித்தனமாக ஏதோ கதைகளை பேசிக்கொண்டு நேரத்தை வீணடிப்பவர்கள் ஏராளம். இன்னைக்கு எத்தனை பேரு நேரம் கிடைக்கும் போது குர்ஆன ஓதக்கூடியவர்கள் எத்தனை பேர், தஸ்பீஹை வச்சு திக்ர் செய்யக்கூடியவங்க எத்தனை பேர், அல்லாஹ்வை நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேர். அப்ப அந்த நேரங்களை எல்லாம் வீணடித்து விட்டு காலம் போல கடைசி காலகட்டத்திலே ஏதோ குழுக்களாக உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டும் கதைத்துக் கொண்டும் இருக்கும் போது இதில் என்ன பிரயோஜனம் வந்து விடுகிறது என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், சொல்கிறார்கள், இன்னி லஅகம்து ரஜுல அராஹு ஃபாரிதன் ஃபீ ஷைஇன் மின் அமலி துன்யா வலா லி ஆখিরা, உலகத்திலையும் சேர்த்து இல்லாம மறுமை காரியத்திலும் சேர்த்து இல்லாமல் உலகத்துல வேஸ்டா தன்னுடைய நேரத்தை கழிக்கக்கூடியவர்களை நான் வெறுக்கிறேன்னு சொன்னாங்க ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. நீங்கள் வரலாறுகளை பாருங்கள், ஹதீஸ் அதிகமா அறிவிச்ச சஹாபின்னு சொன்னா அது யாருன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. சஹாபாக்களிலேயே ஹதீஸ் அதிகமா அறிவிச்ச சஹாபின்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு.
இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஹதீஸை எந்த ஹதீஸ் கிதாபுல எடுத்தாலும் ஏதாவது ஒரு பக்கத்துல அபூ ஹுரைராங்கிற பேர் இல்லாம நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர் ரகமான சஹாபி ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அவங்க இந்த ஹதீஸ அறிவிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹோடு இருந்த தோழமைக்கான 3 வருஷம் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹோட பயணிச்ச காலம் எவ்வளவுன்னு சொன்னா 3 வருஷம் தான், வெறும் 3 வருஷம். ஆனா அவர் இந்த உம்மத்துக்கு அறிவித்த ஹதீஸ் 5374 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய நேரத்தை எந்த அளவிற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மாமேதை, நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. எல்லா உலமாக்களும் அறிஞர்களும் கூட இப்படி சொல்வதுண்டு, யா ரப்பி அஅத்தி லனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா அதைத யா ரப்பனா லிஷைஹ் கஸ்ஸாலி. கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹுக்கு கொடுத்த கல்வியாற்றலை போல யா அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்து துஆ செய்யக்கூடிய அறிஞர் பெருமக்கள் ஏராளம். ஏன்னா அவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க வாழ்ந்த காலம் 55 வருஷம் தான். அதுல 20 வருஷம் அவங்களுடைய இளமை பருவத்திலையும் படிக்கிற காலத்திலையும் போயிடுச்சு. மீதி உள்ள 35 வருஷத்துல கிட்டத்தட்ட ஏராளமான கிதாபை எழுதியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, என் வாழ்நாள்ல நான் பிறந்ததுல இருந்து மரணிக்கிற வரைக்கும் அவர்கள் தீனுக்காக எழுதிய கிதாபுகளை நான் படிச்சு பார்த்தேன்னு சொன்னா என்னால படிச்ச முடியாது. அவ்வளவு நிறைய ஆக்கங்களை எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு காலங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள், நேரங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனாலதான் ஆமீர் இப்னு கைஸ்ன்னு சொல்லி ஒரு தாபியி, அவங்கள ஒருத்தர் கூப்பிடுற, உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு இருக்கிறேன், கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிடுற. அவங்க சொன்னாங்கன்னா, அம்சிக்கு சம்ச, உன்னை பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறேன், சூரியனை தடுத்து நிறுத்த முடியுமான்னு கேட்டாங்களாம். அவரு சொன்னாரா, சூரியனை எப்படி என்னால் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்களா, காலத்தினுடைய ஒவ்வொரு நேரங்களும் முக்கியமான அம்சங்கள், நான் அதை அமல் செய்வதில் ஈடுபட்டிருக்கிறேன். சும்மா உங்க வேஸ்டா பேசினேன்னு சொன்னா அந்த நேரம் என்னை விட்டும் கடந்து போய்விடும் சொல்லி புறக்கணித்தார்கள் என்று செய்தியை பார்க்க முடிகிறது. இதில் 200 வாழ்ந்த இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கதான் குர்ஆனுக்கு ஒரு விரிவுரை எழுதினாங்க, குர்ஆனுக்கு ஒரு விளக்க உரை எழுதினாங்க. அந்த கிதாபுக்கு பேரு தபுரி, தப்சீருல் தபுரின்னு ஒரு கிதாப் எழுதுறாங்க. கிட்டத்தட்ட அந்த கிதாபினுடைய பக்கங்கள் 3,58,000 பக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. 3,58,000 பக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க மரணிக்கக்கூடிய தருணத்துல அவங்களுடைய வயசு 72 வயசு. 20 வயச கிதாபை படிக்கிறதுலயும் கல்வி கத்துக்கிறதுலயுமே கழிச்சுட்டாங்க. மீதி உள்ள 52 வருஷமா எழுதுறாங்க இந்த கிதாபு தபரிய. அந்த கிதாபினுடைய பக்கங்கள் 3,58,000 பக்கங்களை எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னா எந்த அளவிற்கு இந்த குர்ஆனுக்காக வேண்டி தன்னுடைய காலங்களை அர்ப்பணித்திருப்பார்கள் என்பதை கண்டிப்பாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த நேரம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடை, இந்த காலங்கள் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடை. அதை அல்லாஹுவை வணங்குவதிலே நாம் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வல்ல அரசு காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதர்கள் இந்த காலத்தை வேஸ்டா கழிக்கிறாங்க, நஷ்டமாக கழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சில பேர் இருக்கிறாங்க சரியா பயன்படுத்துகிறாங்க. இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, நல்ல அமல்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்றாங்கல்ல, காலத்தை வேஸ்ட் ஆக்காம இவங்க சரியா பயன்படுத்துகிறாங்க. வதவாஸவு பில் ஹக்கி, ஒருவருக்கொருவர் சத்தியத்தை போதித்துக் கொள்கிறார்கள், இவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். வதவாஸவு பிஸ்ஸப்ர், ஒருவருக்கொருவர் பொறுமையை மேற்கொள்கிறார்கள், பொறுமையை பரிமாறிக்கொள்கிறார்களே, இவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த காலத்தை வேஸ்ட் ஆகாம, கால நேரத்தை வேஸ்ட் ஆக்காம கழிக்கணும்னா 5 விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 5 நினைச்சு பார்த்தோம்னா நம்முடைய நேரத்தை நம்ம வேஸ்ட் ஆக்கவே மாட்டோம் கண்டிப்பா. 1வது,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமாரு உம்மத்தி மாபைன சித்தீன இலா சபாய். என்னுடைய உம்மத்தினுடைய வாழ்நாள், வாழக்கூடியவர்களுடைய வாழ்நாள் காலகட்டம் என்பது 60 வயசுல இருந்து 70 வயசுன்னு சொல்றாங்க. சில பேருக்கு அல்லாஹ் கூடுதலாக வயசை தருவான். ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும், நம்ம அதிகபட்சமா வாழக்கூடிய காலம் என்பது 60ல இருந்து 70. அப்படிங்கிறத ஒவ்வொரு நேரமும் நான் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, மறுமையை கவனிச்சு இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை. அல்லாஹ் தான நாளை மறுமை நாள்ல கேட்பானா, காலக்கம் லபிஸ்து, எவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்தீங்கன்னு கேட்கும் போது மனிதர்கள் சொல்வார்களா, லபிஸ்து யௌமன் அலையோ, அரை நாள் ஒரு நாள் உலகத்துல இருந்தோன்னு சொல்லுவோமா. அப்போ அரை நாள் ஒரு நாளுங்கிறது தான் நம்ம வாழ்ந்த காலம் ஃபுல்லான்னு சொன்னா, இப்ப மறுமை வாழ்க்கை என்பது எவ்வளவு நிரந்தரமானது. அதை ஒப்பிடும் போது இந்த காலம் என்பது அற்பமானது. இந்த அற்பமான காலத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலையை கொண்டு வர வேண்டும். மூணாவது விஷயம், நம்முடைய மரணம் என்பது தீர்மானிக்கப்பட்டதுங்கிற விஷயத்த நம்ம எப்பயும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா காலத்தை வேஸ்டா கழிக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், இதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தக்ஹிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். நேரம் வந்து விட்டால் தவணை முந்தவும் முந்தாது, பிந்தவும் பிந்தாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒவ்வொரு நேரமும் நம்முடைய தவணத்தையே அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். 35 வயசா, 45 வயசா, 55 வயசா அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். நான்காவது விஷயம், நம்ம ஆயுள் எப்ப முடியுங்கிறது நமக்கு தெரியாது. எப்ப வேணா எல்லாம் முடிக்கலாம். அந்த விஷயத்தையும் நான் நினைத்து பார்க்கும் போது காலத்தை வேஸ்ட் ஆக்க மாட்டோம். ஐந்தாவது, ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா இடத்துல நம்ம பதில் சொல்லணுங்கிற விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா, இந்த 5 விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக நாம் நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்க மாட்டோம். ஆகவே நேரம் காலம் என்பது அல்லாஹ் கொடுத்த அருள்கொடை. அதை அவனை வணங்குவதற்காகவே பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.